ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். நான் உங்கள் முனிஷா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் தொக்கு ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மீடியம் சைஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள், கலருக்காக ஒரே 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இதில் அடிஷ்னலான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குற அரிசி மாவு அண்ட் கடலை மாவு தான். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக சிக்கன் 65க்கு எப்படி பிணைவோமோ அதே மாதிரி வந்து நல்லா மேரினேட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா நம்ம டிஷ்ஷை வந்து செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி சிக்கன் 65 பொரிச்சு எடுக்க வேண்டாம். ஸோ லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம வந்து தவாவில் அப்படியே வந்து பேன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சில்லி மாதிரி ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேன் ஃப்ரை தவா ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து லைட்டாக தண்ணி ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா ஷாலோவாக வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு செப்பரேட்டான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு சிக்கனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த எண்ணெயை வந்து நீங்கள் எதுலேயுமே மாற்றக்கூடாது. இதே எண்ணெயில் தான் நம்ம டிஷ்ஷே செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 3 பச்சை மிளகா நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயில் வந்து நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலராக வந்து மாறணும். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் முன்னாடியே காரத்துக்கு மிளகும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா மட்டும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி பாருங்கள் நல்லா தின் ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி மேலே போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நம்ம லேட்டாக தான் சேர்க்கணும். எப்போவுமே யூஸ்வலாக நம்ம செய்யும் போது வெங்காயத்துலேயே வந்து தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பட் இந்த ரோஸ்ட் தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி லேட்டாக தான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி எல்லாமே நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து குக் ஆகி உங்களுக்கு தக்காளி இருக்கிற அடையாளமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து குக் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடியோடு அப்படியே லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் தொக்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த தொக்கு ரோஸ்ட்டு நீங்கள் எதோட சேர்த்து சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பரோட்டாங்க. நூல் பரோட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக டெம்ப்டிங்காக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை அண்ட் அதே மாதிரி கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கார்னிஷிங் பண்ணி சர்வ் பண்ணி அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த பெஸ்ட்டான சிக்கன் தொக்கு ரோஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பரோட்டாவோட வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.